Hello friends, welcome to Jece channel. இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போறோம் அப்படினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேசரி. அதுதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து அந்த கரெக்ட்டா அந்த பக்குவத்துல செஞ்சனா கேசரி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நிறைய பேருக்கு அதனுடைய பக்குவம் தெரியாம என்ன ஆகும்னா சொதப்பிரும் நம்மளுடைய கேசரி. சோ இத கண்டிப்பா பார்த்துட்டு நீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா ஹோட்டல்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரியான கேசரியா நம்ம வீட்லயே நம்ம செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான்ஸ்டிக் பேனில் செஞ்சால் நல்லாயிருக்கும். அப்படி ஒருவேளை நான்ஸ்டிக் பேன் இல்லாதவங்க நார்மல் பேன்லேயே செய்யலாம், அதுவும் நல்லா தான் வரும். நாங்கள் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கோம், அதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கோம். அது கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கு பிறகு தேவையான அளவு முந்திரி எடுத்துக்கோங்க. அது நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். முந்திரி வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆகணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க திராட்சையும் உள்ள சேர்த்துக்கலாம். திராட்சை எப்பவுமே வந்து சீக்கிரமா வந்து அந்த எண்ணெயில வறுபட்டுரும், அதனால நம்ம கடைசியா சேர்க்கிறது நல்லது. இல்லைன்னா நம்மளுடைய திராட்சை வந்து கரிஞ்சு போயிடும். பாருங்க, இந்த மாதிரி பலூன் மாதிரி வந்த பிறகு அந்த நெய்யிலிருந்து முந்திரி திராட்சையை எடுத்துருங்க. இப்போ நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதே நெய்யிலேயே என்ன பண்ணணும்னா, நாங்கள் 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கோம். நல்லா அந்த நெய்யிலேயே நல்லா வறுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்மளுடைய ரவை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது மாதிரி இருக்கும். நம்ம சிம்லேயே வச்சு நம்ம இது வறுக்கணும். நம்ம வறுக்கும் போது அப்படியே ஒரு மணல்லாம் எப்படி இருக்கும், ஆற்று மணல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ அதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேஜ். ப்ளஸ் கரிஞ்சிடாமல் பார்த்துக்குங்க, நல்ல ஸ்மெல்லும் வரும் நமக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்த உடனே அதையும் எடுத்து வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் இப்போ 1 கப் நம்ம ரவை எடுத்தோன்னா 3 கப் தண்ணி எடுக்கணும். நம்ம எது கப்புனாலும் சரி டம்ளர்னாலும் சரி எதில் அளவு எடுக்கிறோமோ அதே அளவில் 1க்கு 3 1:3 அந்த ரேஷியோவில் நம்ம எடுக்கணும். இப்போது 1/4 கப் வந்து எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் வந்து கோல்டு வின்னர் இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய், இது எல்லாத்தையுமே சேர்த்து கூடவே நம்ம கேசரிக்கு நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. கேசரி பவுடர் சேர்த்துக்குங்க, ஒரு 1/4 ஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையை அதோட மிக்ஸ் பண்ணுங்கள். ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கட்டி பட்டுரும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நம்மளுடைய ரவை ஓரளவுக்கு வெந்துடும். இதிலே அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய ரவை அப்சர்வ் பண்ணிடும். சப்போஸ் உங்களுக்கு அது வேகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா சிம்மில் வச்சு ஒரே ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வந்துடும் ரவை. அதுக்கப்புறம் இப்போது ரவையில் வந்து அந்த தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை கரெக்டான அளவு. ஸோ இது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது, ரொம்ப ஸ்வீட் கம்மியாகவும் இருக்காது. ஸோ 1.5 கப் நம்ம சேர்த்தோன்னா நம்மளுடைய கேசரி பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். சர்க்கரையை ரவையோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணும் போது அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி திரும்பி வந்து தண்ணியாக ஆகிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய கேசரி. திருப்பி அதுவும் ஓரளவுக்கு நல்லா வற்றணும். வற்றினதுக்கு பிறகு நம்ம ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய் வந்து நுணுக்கி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அதை உள்ளே போட்டுட்டு, அப்புறம் நமக்கு வந்து உங்களுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்படி நம்ம கேசரியை கலரும் போது அதில் வந்து பேனில் ஒட்டாமல் சூப்பராக வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கேசரி நார்மலாக எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கட்டியாக வந்துடும். ஓரளவுக்கு இது மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரியே இருக்கும் போது நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுடைய கேசரி கொஞ்ச நேரத்தில் அது அழகாக நம்ம என்ன பக்குவத்துக்கு வேணுமோ அந்த பக்குவத்துக்கு வந்துடும். இது கடைசியாக இறக்கும் போது ஒரே ஒரு ஸ்பூன் நெய் வந்து மேலே விட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுடைய கேசரி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு
எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா, அந்த கேசரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.